இந்த மாதிரி ஒரு வியாதி யாருக்குமே வரக்கூடாது. நான் காலையிலே திரும்பி எடுத்துட்டு அது போகிறக்குள்ள வாய்ப்புள்ள சொல்லுவேன். நாங்கள் 3 பேரும் போகிறக்குள்ள இடிப்பட்டு செத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அப்படி நினச்சி போவேன். ஆனால் என் மகனுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணும், அந்த அளவு கஷ்டப்பட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கடந்த 8 மாதமாக டயலிஸ் பண்ணியிருக்கேன். டாக்டர் சொல்கிறாங்க எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு. எனக்கு கிட்னி மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு 1 கோடி கிட்டத்தட்ட தேவைப்படுது. அதனால் உங்கள் வீட்டு தம்பியாக உங்கள் மகனாக நினச்சி எனக்கு கொஞ்சம் காசுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் 1 மாதத்தில் தான் நேரம் இருக்குது, நீ அதுக்குள்ளே கிட்னி மாற்றினா தான் நல்லா, இல்லாட்டி உங்கள் உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கெஞ்சி கேட்குறேன். நீ இந்த பிள்ளையோட உசுர உங்களோட பிள்ளையா, உங்களோட மகனா, உங்களோட சகோதரரா, என்னையும் ஒரு சகோதரியா, அக்காவா, அம்மாவா நினச்சி எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணி என் பிள்ளையோட உசுரை காப்பாற்றிடுங்க, கெஞ்சி கேட்குறேன். எங்களோட அக்கௌண்ட் நம்பரு, எங்களோட ஃபோன் நம்பர் தான் இந்த வீடியோலையும் போடுறோம். எங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சவங்க எப்படியாவது கடவுளைன்னு உதவி பண்ணுங்க. இந்த புள்ளோட மனசு மகனுக்காக உதவி பண்ணுங்க. இந்த மகனோட உயிருக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ண ஏதும். அதுக்கு ரொம்ப நன்றி.